நீங்க தோத்து போற இடம் நான் சொல்றேன் குழந்தைகளை, உங்களுடைய புத்தியால் நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். உங்களால் உங்களுடைய புத்தியை வெளிப்படுத்துவதற்கான ஆயுதத்தை சரியாக நீங்கள் கையில் வைத்திராததனால் தோற்கிறீர்கள். கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இல்ல. எப்படி நிக்கணும்னு தெரியல, எப்படி உட்காரணும்னு தெரியல, எப்படி உங்களை ஹோல்ட் பண்ணிக்கணும்னு தெரியல. பாடி லாங்குவேஜ் நான் ரொம்ப வியந்து பார்க்கிற பேச்சாளர்கள். இப்போ ஒபாமாவை பார்க்கிறேன். தயவு செஞ்சு ஒபாமாவுடைய பேச்சு கொஞ்சம் போட்டு காட்டு. அப்புறம் இன்னொருத்தர் பேச்சு, நம்முடைய ஜவஹர்லால் நேருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச் இன் பார்லிமெண்ட், அது போட்டு காட்டுங்க. புரியலனாலும் ஹிட்லருடைய பேச்சு போட்டு காட்டுங்க. ஹிட்லர் என்ன பாடி லாங்குவேஜ் தெரியுமா? எத்தனை லட்சங்க, 50 லட்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க. 50 லட்சம் பேரையும் ஒரு சொல்லல அப்படி நிறுத்துறாங்க. அவன் என்ன பாடி லாங்குவேஜ் அது? அவனுடைய மற்ற விஷயங்கள்லாம் நெகட்டிவா இருக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். You just learn from everything. Evil or angel, just learn. Learning is bliss. கற்றல் தாங்க மிகப்பெரிய வரம். நான் சொல்றேன், போட்டு பாருங்க. அப்புறமா I have a dream அப்படின்னு சொன்ன மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், அவருடைய பேச்சை போட்டு காட்டுங்க. 5ஆவதா பர்வீன் சுல்தானா பேச்சை போட்டு காட்டு. ஸ்பீச் இன்னும் அன்னைக்கு ஒபாமா பேசிட்டே இருக்கிறாரு. அவருடைய அந்த தேங்க் கிவிங் பிரசிடென்டா வந்துட்டாரு. அவருடைய முதல் ஸ்பீச்சை அந்த ரவுண்ட்ல போட்டு காட்டுறான் டிவில. We can make the change அப்படின்னு பேசுறாரு. என்ன பாடி லாங்குவேஜ், என்ன வாய்ஸ், என்ன கண்ணில் தீர்க்கம், பாடியை அசைக்காம வெறும் வாய்ஸை மட்டும் ஏத்துறாரு. கண்ணை கதுப்பெல்லாம் கண்ட்ரோல்ல நிக்குது, பாடி கண்ட்ரோல்ல நிக்குது. நல்லா பேசுறானா இந்த ஆளு, ஜெயிச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஸ்பீச், எஸ் we can make the change. யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மூளையில இவன் சொல்றானா இந்த சொல் தான் மந்திரம், அந்த சொல்லை வைத்துதான் அவன் ஜெயிக்கிறான். இது யார்கிட்ட ஒரிஜினேட்டா வந்தது? ஒரிஜினேஷன் எது? தேடல் எனக்கு உண்டு. சொல்லை தேடு, சொல்லை அறி, சொல்லை சொல்லால் பின்பற்று. கபீர்தாசர். சொல்லை தேடணும், கிடைச்ச சொல்ல அறியணும், அறிஞ்ச சொல்ல வச்சு சொல்ல பின்பற்றி போகணும். யார் ஒருவர் சொல்லை கையில் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். அது எதுவாக இருந்தாலும், எந்த அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும். சொல். Don't waste your words. அவ்வளவு அழகா பேசினார். யாரா சொல்லி கொடுக்கணுமே, இது யார் சொல்லி கொடுத்தது? ஆஹா, நம்ம இந்த வார்த்தை எங்கே கேட்டிருக்கோமே. எஸ் we can make the change. யார் சொன்னது? நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா கிட்ட போயிருக்கு இவருக்கு. நெல்சன் மண்டேலாக்கு யார் சொன்னது? நாம தான் கேட்டிருக்கோமே, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவர் சொல்லி கொடுத்தது. அவருக்கு யார் சொல்லி கொடுத்தது? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி சொல்லி கொடுத்தார். எஸ் we can make the change. மகாத்மா காந்திக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். அவர் தான் the real hero of this world, this era. சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் எங்க அந்த ஆள் நிக்கிறத பார்த்திருக்கீங்களா நீங்க? நடிப்பு இல்லைங்க அது. ஒரு வாட்டி நின்னுடுங்க பாப்போம். அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தருடைய படத்தை பார்த்து அதே மாதிரி அப்படி நின்னுடுங்க பாப்போம். நீ நடிக்க தான் முடியுமே தவிர நிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நீ வீரேஸ்வரன் கிடையாது. அவன் வீரேஸ்வரன். அவன் இயற்பெயர் வீரேஸ்வரன். அவன் விவேகானந்தன். வீரமும் விவேகமும் ஒன்று கலந்த நரேந்திரன் அவன். அவனிடத்துல இருக்குங்க. யார நாம ஹீரோவா கொள்றது? யார் நமக்கு முன்னால இருக்கிறது? கற்றுக்கொள்கிறேன் என்கிறேன் நான். கற்றுக்கொள். வாய்ப்பு கிடைக்கிறதா? கற்றுக்கொள். எது இழந்தாலும் கற்றுக்கொள். கற்றல் உனக்கு நின்னு போச்சுன்னு வச்சுக்கேன். நீ என்ன இந்த காலேஜ்ல வந்து கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றிய, இதனால ஏதாவது கத்துக்க முடியும்னு நினைக்கிறியா? மார்க் வாங்கலாம். எனக்கு அக்னி காலேஜ்ல எப்படி ஸ்டாஃப்னுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நல்லா தான் இருக்கும். ஏன்னா முனிர்வு தான் இருக்கிறேன். கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். நான் அதை நம்புகிறேன். யோசிச்சு பாக்குறேங்க. நிறைய பேருடைய சொல் நிறைய விஷயங்களை நம்மளை கத்துக்கிறதுக்கு மனசை திறந்து கொடுக்கும். மனசு காலியா இருந்தா நிறைய விஷயங்களை எனக்கு எல்லாம் தெரியணும், அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம். ஒன்னும் தெரியாது அவனுக்கு, எனக்கு எல்லாம் தெரியும். சில பேர் கேட்கறான், நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு ஏதோ கேட்கறான்னு அர்த்தம். உஷாரா இருக்கணும். சொல்லில் ரொம்ப கவனமா இரு. சில பேர் உளருவாங்க தெரியுமா, நான் செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். நீ தான் செத்து போயிருவியே, நீ எப்படி என் மூஞ்சில முழிப்ப? நான் செத்தாலும் என் வாசலை நீ மிதிக்காது. நீ செத்து போவல, நான் வாசலை மிதிச்சா என்ன, மிதிக்கலன்னா உனக்கு என்ன? என்ன சொற்களை சொல்கிறோம் நாம்?
சொற்களை தவற விடுவது, சொற்களை அப்படி காயின் பண்ணு, உன்னுடைய லைஃப ஒரு சொல்லல கொண்டு வந்து நிறுத்து. அந்த நிறுத்துற விதம் எப்பொழுது வரும்? கற்றல் இருந்தால் வரும், லேர்னிங் இருந்தால் வரும். லேர்னிங்கிறது என்னன்றது ஒரு சிம்பிளான வார்த்தையில் சொல்றேன். நான் சொன்னல 27 வருஷமா தமிழ் படிக்கிறேன். நான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த மொழி உருது. நான் வீட்டிலலாம் உருதுல தான் பேசுவேன். எனக்கு கனவெல்லாம் உருதுல தான் வரும். உருது பாட்டை தான் நிறைய கேட்பேன். உருது கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். தாய் வழியாக வந்த மொழி தமிழ், மார்க்கம் தந்த மொழி அரபி, உலகம் தந்த மொழி ஆங்கிலம், இந்த தேசம் தந்த மொழி ஹிந்தி. எனக்கு மொத்தம் 5 மொழி தெரியும். ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இருக்கும். எனக்கு பிடிக்கும். என்னை பொறுத்தளவு என்னுடைய கருத்து, நான் படித்து விட்டு சொல்கிறேன், நான் அனுபவித்து சொல்கிறேன். பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். அந்த மொழியில எதை சொன்னாலே எனக்கு புரியும். சொல்றதுக்கு முன்னாலே புரிஞ்சிடும், முகபாவனை பார்த்தே புரிஞ்சிடும். நான் ஒரு 2 சொல் படித்தேன், எனக்கு புரியல. 3 நாள் ஆச்சு. ஒரு சொற்றொடர். உங்களுக்கு புரிஞ்சா கை தூக்குங்க, டீச்சர்ஸும் கை தூக்கலாம். தமிழ் தான், சிம்பிள். நிமிர்ந்து உட்காருங்க. ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் நிமிர்ந்து உட்காரு. ஆரம்பிக்கட்டுமா? இதுல கரெக்டா தெரிஞ்சவங்க டக்குன்னு எழுதிருங்க. எழுதிட்டு டைம் நோட் பண்ணிடுங்க. யார் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்களோ, அதுக்கான அர்த்தத்தை யார் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பரிசு இந்த அவையில் சார் கொடுப்பார். சரியா? கான்சன்ட்ரேஷன். லிசன் டு மீ. லிசன் அண்ட் சைலன்ஸ் ஒரே சொற்கள் தான், ஒரே எழுத்துக்கள் தான். சைலண்டா இருந்தாலும் லிசன் பண்ண முடியும். வாழ்க்கை முழுவதும், புரிஞ்சிருச்சா? வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சிருச்சா? மறுபடியும் சொல்றேன். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். தர்மி மாதிரி பரிசு எனக்கு தான், பரிசு எனக்கு தான். நான் இப்போ விளக்கம் தரேன். 27 வருஷமா பேசுறேன்னு சொல்றேன்ல. இப்ப நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னு சொல்லு. ஒரு பேச்சாளரா நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம், மைக் எனக்கு தெரியல. நான் என்ன செய்யறேன்? அக்னி காலேஜ்ல பேச வரேனே, 27 வருஷமா இது என்னன்னு தெரியலையே, இன்ஜினியரிங் காலேஜ் ஆச்சு, இன்னைக்காவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் முடிவுக்கு வரேன். ஆனா பயம். நடந்து வரும்பொழுது சேர்மன் வரார். சேர்மன் கிட்ட நான் கேட்கிறேன், சார் வாங்க டாக்டர், உங்களுக்காக பிள்ளைங்களாம் காத்திருக்காங்க, கம், we are really honored to have you in our college. ஆயுன்னு பேசுறேன். சார் ஒரு டவுட் சார். வாட் டாக்டர்? 27 வருஷமா நான் பேசுறேன், எனக்கு முன்னால கருப்பா எதையோ வைக்கிறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல சார், அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா சார்னு சொன்ன உடனே ஒரு 2 அடி தள்ளி நின்று என்ன பார்க்கறாரு. உன்னையும் நம்பி ஒரு பேச்சாளர்னு கூப்பிட்டு என் குழந்தைகள் எல்லாம் உன்கிட்ட ஒப்படைச்சி, மைக்னா என்னன்னு தெரியல உனக்கு? அப்படி முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறார். இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்றேன், அந்த வாசகம் புரியுதா பாரு. வாழ்க்கை முழுக்க மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் இருப்பதை விட, முட்டாளாக இருப்பதை விட, ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். வெரி சிம்பிள். குழந்தைகள் எங்கே தெரியுமா கற்றல் நிற்கிறது? நம்மை இவர்கள் ஏதேனும் முட்டாள் என்று சொல்லி, இது கூட உனக்கு தெரியலையாடா, கிளாஸ்ல என்னடா பண்ணிருந்த, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே தெரிஞ்சிருந்தா தானடா செகண்ட் செமஸ்டருக்கு வந்திருக்க முடியும், 4th செமஸ்டர் போய் இது கேட்கறியா? ஒருத்தங்களுக்கு பிபி ஹை ஆகுதுன்னா அவங்களுக்கு பிபி ஹை ஆகட்டும், உன்னை அவங்க திட்டினாங்கன்னா திட்டிக்கிட்டோம், வாங்கி கையில எல்லாம் சரி சொல்லி கொடு. கற்றல், லேர்னிங், கல்வி கற்பதற்கு வெட்கம் என்னாலும் ஒரு தடை இல்லை குழந்தைகளே. உன்னை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாது தெரியுமா உனக்கு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய பேர் அவமானப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தன் அழுதுகிட்டே இருந்தான், ஒரு குரு கிட்ட 3 நாளா உட்காந்து அழுதுட்டே இருந்தான்.
எதுக்குடா அழுகுறான் இவன்? குரு பார்க்கறாரு கண்டுக்காம இருக்கிறார், குரு பார்க்கறாரு கண்டுக்காம இருக்கிறார். முன்னால அந்த அழுகுறான். குரு கூப்பிட்டு கேட்டார், என்ன பிரச்சனை உனக்கு? 3 நாளுக்கு முன்னால யூஎஸ்ஏல இருந்து ஒருத்தர் வந்தாரு, சரி என்ன முட்டாள்னு சொல்லிட்டாரு. சரி 10 வருஷமா நான் இங்க சாதகம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன முட்டாள்னு ஒருத்தன் சொல்லிட்டான். சரி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, என்ன முட்டாள்னு ஒருத்தன். சரி இதுக்கு நீங்க எதுவும் எனக்கு ஆறுதல் தர மாட்டீங்களா? நான் முட்டாளா? இந்த ஆசிரமத்திலேயே உங்களுக்கு பிறகான ஒரு ஞானி இல்லையா நான்? என்னப்பா முட்டாள்ன்றான் அப்படின்றாள். இல்லை, அவன் சரியாகத்தான் சொன்னான், நீ முட்டாள் தான். குரு சொன்ன வார்த்தை. அவன் நிதானித்து கேட்டான், ஏன் நான் முட்டாள்? 10 வருடமாக நீ செய்த சாதகங்கள் எல்லாம் யாரோ ஒருவன் ஒற்றை சொல்லில் உன்னை முட்டாள் என்றவுடன் நீ அழத் தொடங்கி விட்டாய், நீ அதை நம்பத் தொடங்கி விட்டாய் என்றால் நீ முட்டாள் தானே? நீ முட்டாள் தானே? எந்த சொல்ல நம்மள ப்ரொவோக் பண்ணக்கூடாது பிள்ளைகளே. நான் அதான் சொல்றேன், சொல்லை அறி, சொல்லை தேடு, சொல்லை சொல்லால் பின்பற்று. ஜஸ்ட் லிசன் டு தி வேர்ட்ஸ். கையில இருக்கிற AK-47 மாதிரி முன்னால இருக்க ஓடுற மான் மாதிரி குறிப்பார். பதட்டப்படாத, குண்டு தப்பா பட்டுரும், பேக் ஃபயர் ஆயிடும். ஜஸ்ட் ஃபோக்கஸ். பதட்டப்படாமல் இருப்பது, சொற்களின் மீது பதட்டப்படாமல் இருப்பது, உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக என்ன என்று தெரிந்து வைத்திருப்பது. ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். படிச்சிருக்கிறீங்களா அந்த கடிதத்தை? நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுடைய மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் சொல்றாங்க, உழைத்து சம்பாதிக்கும் $1 உழைக்காமல் சம்பாதிக்கும் $5 விட மதிப்பானது என்று அவனுக்கு கற்றுக்கொடு. என்ன சொல்லுங்க? அவனுக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் வெற்றியை அனுபவிக்கவும் கற்றுக்கொடு. அவனுக்கு பொறாமை குணம் வந்து விடாமல் கவனமாக பார்த்துக்கொள். ரொம்ப நல்ல விஷயங்க. பொறாமைங்கிறது வேறங்க. நாமெல்லாம் நினைக்கிறத பொறாமை கிடையாது குழந்தைகளே. இந்த 17-18 வயதிலேயே உன்னுடைய மனதை நீ சுத்தமாக வைத்திருக்காவிட்டால் வளர்ந்த பிறகு கரப்டடா இருப்ப. 5ஆம் கிளாஸ்ல கரெக்டா தானே பென்சில சீவன குப்பை தொட்டியில? எப்படி மாறிச்சு அந்த டிசிப்ளின்? எப்படி மாறிச்சு? டிசிப்ளின் மாறுகின்ற பொழுது, அதுதான் இந்த டிசிப்ளின் மாறுறது வயதாக மாறி போகிறது. அவன் சொல்லி கொடுக்குறாங்க. பொறாமைங்கிறது என்ன தெரியுமா? இப்ப 2 பேரும் எக்ஸாம் எழுதினாங்க. ஒரு அண்ணன் பொண்ணும் தம்பி பொண்ணும் எக்ஸாம் எழுதினாங்க. அண்ணன் பொண்ணு தம்பி பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தார். தம்பி அண்ணன் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தார். 2 பேருக்கும் ரிசல்ட் வந்துச்சு. 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. 2 பேரும் வந்திருக்குதான்ட்டு தனித்தனியா பார்க்கறாங்க. பொறாமைனா என்னன்னு சொல்றேன். 2 பேரும் பார்க்கறாங்க. இப்ப ஒருத்தன் ஃபர்ஸ்ட் யார் ரிசல்ட்டை பார்ப்பான்? தான் பொண்ணு ரிசல்ட்டை பார்ப்பான். அப்புறம் அவன் ரிசல்ட். இவன் பார்த்தான், அவன் பொண்ணு பேர் வரல. உடனே என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவோம்? பி பார்த்தோம், அவன் பேர் வந்துருச்சு. வயிறு எரியும் பாருங்க. சில பேர் பக்கத்துல நின்னா துணி எரியிற வாசனைலாம் வரும். அவ்வளவு பொறாமப்படுவாங்க. காந்தம் சரேன்னு வயிற்றுல அது பிடிச்சது காலுக்கு போயிட்டு காலில் அந்த பின்னால முதுகு தண்டுக்கு வந்து அங்கிருந்து சஹசிராரத்துக்கு வந்து ஆக்னையில வந்து நிற்கும் அந்த பொறாமை. ரொம்ப பொறாமப்படுறவங்களுக்கு பித்தப்பை கெட்டு போயிருமா. சித்தத்துல சொல்றாங்க ரொம்ப பொறாமப்படுறது. ஒரு சைவ பெரியவர் சொன்னார், பாலராவாயன் அவர் பேர், லைலா காலேஜ் தமிழ் ப்ரொஃபசர். அவர் சொன்னார், இது பொறாமை இல்லையா? உன் பொண்ணு பேர் வரல, அடுத்த அவன் பொண்ணு பேர் வந்துருச்சுன்னா உடனே அதை பார்த்தா ஐயோ அவன் பேர் வந்துருச்சு நினைக்கிறது பொறாமை இல்லையா? அது காம்படிட்டிவ்னஸ். எது தெரியுமா பொறாமை? இப்ப பாக்குறேன், என் பொண்ணு பேர் வரல, உடனே பி எடுக்கிறேன், அவன் பொண்ணு பேரும் வரல. இதுதான் பொறாமை. அடுத்தவர்கள் தோல்வி நீ மகிழ்ச்சி படுகிறாயே, அதற்கு பேர் தான் பொறாமை. அந்த பொறாமை குழந்தைகளிடத்தில் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். என்ன சொல்லுங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மௌனம். இது மட்டும் பிள்ளைகளை, ஆண்களும் பெண்களும் நான் சொல்லுகிறேன். பெரியவர்களுக்கு இதெல்லாம் வருவதற்கு சில பேர் பிராக்டிஸ்ல இருந்தாங்கன்னா வந்துடும். உனக்கு வரணும். மௌனமாக ரசித்து சிரிப்பதின் ரகசியம். எந்த விஷயத்தையும் மௌனமா ரசிச்சு சிரிச்சிருக்கியா நீ? மௌனமா யாருக்கிட்டே பகிர்ந்துக்காம உடனே அடுத்தவன் வாயில சொல்லலாம். அவன் சேம் பிளட் ஒரே பிளட்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவன் காதல ரத்தம் வரைகிற அளவுக்கு உன்னுடைய ரசிப்பு தன்மையை பக்கத்துல சொல்லிடணும். இந்த லவ் பண்ணிடலாங்க, அதுவே நாசமா போறதுக்கான வழி. அதை விட கேவலம் என்ன தெரியுமா?
அதை விட கேவலம் என்ன தெரியுமா? லவ் பண்ற பக்கத்துல உட்கார்றது. ஐயோ, ஜாக்கிரதையா இருங்க. வரும் பாருங்க ரத்தம், அப்படி ரத்தம் வரும். ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சது சாயந்தரம் 5 மணி வரைக்கும். நான் கேட்டு கஷ்டப்பட்டவனா, அதனால சொல்றேன். உன் கஷ்டம் தான் எனக்கும். மௌனமாக உனக்குள்ளே ஒரு மலர் மலர்கிறதா? உனக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கிறதா? கடந்து போ. நீ அந்த மாதிரியான உணர்வெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோ. என் டீச்சர்ஸ்க்கு முன்னால் ஒரு தாயா நின்று நான் உனக்கு சொல்றேன். உன் அளவுக்கு பெரிய பிள்ளை இல்லை, என் பிள்ளை 8வது தான் படிக்குது, இருந்தாலும் சொல்ற மூத்த சகோதரியா சொல்றேன். ஒரே விஷயம்தான், உனக்கு அந்த மாதிரி உணர்வுகள் வருகிறதா? நீ உன்னை தப்பா நினைச்சிக்காத, நீ தப்பானவன் சொல்லிட்டு முடிவு பண்ணாத. அதை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்காத, அப்படியே வச்சுக்கோ. ஆனா எந்த முடிவும் எடுக்காது. Don't take any decision now. This is not the age to take decision. That's it. ரசிச்சிட்டு போ. மன உணர்வுகள், நீ நார்மலா இருக்கேன்னு அர்த்தம். மன உணர்வுகள் வருகிறதா? நார்மலா இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படியே அதை கடந்து போ. நான் இன்னொன்னு சொல்லு, குற்ற உணர்ச்சிகளை சுமக்காதே குழந்தைகளை. இந்த வயதுல குற்ற உணர்ச்சிகளை சுமந்துட்டேனா வாழ்க்கையில் மிகப்பெரிய எல்லைகளை அடைய முடியாது. உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் நான். குற்றங்களை சுமக்காமல் இருப்பதற்கான ரகசியம். பட்டுக்கோட்டை இப்படி எழுதுகிறான்: சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. வெரி சிம்பிள், அவ்வளவுதாங்க. பேசிக், வெரி சிம்பிள். நீ நினைக்கிறியா இந்த முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க, நான் பெரியவங்கெல்லாம் முன்னால உட்காந்துருக்கிற அந்த தகுதி இருக்குதானே நமக்கு? இப்போ எனக்கு பேசுறதுக்கான தகுதி இருக்குதானே? நான் உனக்கு அட்ரஸ் பண்றதுக்கான தகுதி எனக்கு இருக்கு. நான் இவங்கெல்லாம் தப்பே பண்ணாதவங்களா? ஒன்றும் தப்பும் பண்ணலையா? அப்படியே வந்துட்டோமா? தப்பு பண்ணோம் தான். ஆனா ஏன் தெரியுமா முன் வரிசையில் உட்கார்ந்துருக்கோம்? ஏன் தெரியுமா டயஸ் கிடைக்குது? யார் தெரியுமா வெற்றியாளன்? நாங்களாம் வெற்றியாளர்கள் தான். ஏன்? ஒன்னும் இல்ல, தப்பு செஞ்சவங்க தான். ஆனா ஒரே தப்ப திரும்ப செய்யல. ஒரே தப்ப திரும்ப செய்யக்கூடாது. தப்புன்னு தெரிஞ்சிருச்சா, ஸ்டாப் யுவர் செல்ஃப் தேர் இட் செல்ஃப். தப்பே செய்யாமலா இருக்க முடியாது. ஆனால் அதற்காக தேடி தேடி போய் தவறு செய்கின்றவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திப்பான். எங்க வாப்பா இருக்காரு, அவர் உருது கவிஞர். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? உருது கவிஞரை வீட்டில் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறது பெரிய வேதனை. அது அப்பாவா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம். 5 பேர்ல 4 பேர் பதுங்கி ஓடிடுவாங்க அப்பா கவிதை சொல்லும் போது. என்னதான் கூப்பிடுவாரு, சுல்தானா உக்கார், அப்பவே கவிதை வரும் அவருக்கு. அது உரு அந்த மாதிரி. ஆனா திரும்பவும் சொல்ல மாட்டாரு. அது ஒரு வேதனை. ஒரே வாட்டி சொல்வாரு, அப்படி பிடிக்கணும், கப்புறம் பிடிச்சிக்கணும். நான் பிடிச்சிருவேன். எனக்கு லாங்குவேஜ் ரொம்ப பேஷன். ஏன்னா ஐ எம் நாட் அ லிட்ரரி ஸ்டூடெண்ட் இன் எம்ஏ, ஐ எம் அ லிங்குவிஸ்டிக் ஸ்டூடெண்ட். எனக்கு லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். லாங்குவேஜினுடைய கட்டமைவுகள் ரொம்ப பிடிக்கும். ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப பிடிக்கும். எங்க வாப்பா சொன்னாரு, சொல் தான் இல்லையா, என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்தப்பட்ட ஒரு சொல். அதனால் நான் சொல்லுகிறேன், எதுவும் என் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல், எனக்குள் ஒரு அதிர்வுகளை இல்லாமல் நான் அடுத்தவர்களுக்கு சொல்வதில்லை. ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். எங்க வாப்பா சொன்னார், தாரீக்னே ஹிந்திலே உருது, இந்த ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, ஹிந்தி தெரிஞ்சவங்க இருப்பீங்க, உருது தெரிஞ்சவங்க இருப்பீங்க. தாரீக் நே மாஜி கே ஓ दौर भी देखे हैं. நான் தமிழ்ல சொல்லிடுறேன். தாரீக் நே மாஜி கே ஓ दौर. தாரீக்னா கேலண்டர், மாஜினா பழைய. மாஜி மாஜி அப்படி சொல்லுவாங்க. மாஜி கணவன், மாஜி மனைவி அப்படின்னா முன்னாள். அப்படி சொன்னாதான் புரியும். தாரீக் நே மாஜி கே ஓ दौर भी देखे. கடந்த காலத்தினுடைய வரலாறை காலம் தன் பேரேட்டில் குறித்து வைத்திருக்கிறதாம். அது சொல்லும் பெரு ரகசியம் என்ன தெரியுமா? லம்ஹோ நே खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கையில் தவறுகள் ஒரு வினாடியில் தான் நிகழ்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. யார் ஒருவர் தன் வினாடிகளை தக்க வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை, யுகத்தை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். ஒன்னும் இல்ல, ஜெயில இருக்கிறவனை போய் கேட்டுப்பார், இந்த ஒரு வினாடி மட்டும் நான் என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருந்தேன்னா இன்றைக்கு எனக்கு இத்தனை காலம் என்னோட வேஸ்டா போயிருக்காது. டிசிஷன் எடுக்கிறது இந்த வினாடி தானேங்க.
வினாடிகளை யார் தக்க வைத்துக் கொள்கிறார்களோ, ஆட்டிடியூட் சரியா இருந்துச்சுன்னா வினாடிகள் நம் கைக்குள்ள வரும். குழந்தைகளை, உன்னுடைய ஆட்டிடியூட உன் கைக்குள்ள வச்சிருக்கிறியா? உன்னை இப்படி ப்ரோவோக் பண்ணிட முடியுமே என்னால? நீ ப்ரோஆக்டிவா இருக்கிறியா? நீ ரியாக்டிவா தானே இருக்கிற? காயத்ரி, வரியா அங்க லதா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். எப்போ? 3 மணிக்கு. மச்சான், நைட்டு டிக்கெட் ஒன்று வந்திருக்கு, 10 o'clock. 2 டிக்கெட் தான்டா, கிடைக்காது, போயிட்டு வந்துடலாமா? அப்படியாடா? ஓகேடா. யூஆர் ரியாக்டிவ். இங்க வாயேன் அப்படின்னு போனா ரியாக்டிவ். எதுக்கு கூப்பிடுறான்? இரு, எனக்கு ஷெட்யூல் இருக்கு, நான் இந்த வேலையெல்லாம் செய்யணும், நாளைக்கு இந்த விஷயங்கள் எனக்கு இருக்குன்னு நீ ப்ரீ ஆக்குபைடா இருக்கிறியானா யூ ஆர் ப்ரோஆக்டிவ். Don't be reactive. Don't say yes when you want to say no. Say no. So say no. Have a determination to say no. நோவே வரல. அப்பா, நாளைக்கு என்ன பண்ணு, நீ காலையில இந்த எல்லாத்தையும் போய் இதெல்லாம் முடிச்சு டீச்சர் சொல்லுவாங்க, பண்ணிடுறேன் மேம். ஓகே ஓகே மேம். ஓகே. முடியாதுன்னு தெரியும் உள் மனது. டேய், முடியாதுடா, 2 நாள் கேள்றா, மனசு உள்ள சத்தம் கேட்கும். இல்ல மிஸ், நல்ல பேர் வாங்கணும்ல. நான் ஒன்னு சொல்றேன், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறவன் மனநோயாளி. எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எப்படி வாங்க முடியும்? முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு, நான் முயற்சி செய்யறேன்னு சொல்லு. தப்பான விஷயங்களை போட்டு போட்டு நீயே, அதான் சொல்றேன் ஆட்டிடியூட். நான் செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னா உன் ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா. நான் ரொம்ப வியந்து பார்க்குற 2 விஷயத்த சொல்றேன். நான் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? ஒரு 5 minutes. நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருந்தேன், நான் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தேன்னு சொன்னேன். ஆட்டிடியூட்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு பேர். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல. அது ஒரு ப்ராடக்ட், அது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். ஆம் ஐ ரைட்? அதுக்குள்ளேயே அது வந்திருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே த பிராண்ட் நேம். ஏன்னா அந்த மாதிரியான மல்டிநேஷனல் கம்பெனிஸ் மேலே எனக்கு ஒன்றும் பெரிய உடன்பாடு கிடையாது. அதனால நான் மேடைகளில் அந்த பேரை சொல்றதில்ல. பட் ஐ லைக் த கிரியேஷன். அந்த கிரியேட்டிவிட்டி பிடிச்சிருந்தது எனக்கு. ஆட்டிடியூட்ங்கிற கிரியேட்டிவிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபுட் க்ரீம். இந்த மாதிரி ஒரு அவைங்க, சின்ன பிள்ளை கண்ணாடி பொம்மை மாதிரி இருக்கிறா, அப்படியே நடந்து வரா. அழகு எங்க வேணா இருந்தாலும் ரசிக்கலாம் தானே, அப்படியே நடந்து வரா. நடந்து வந்துகிட்டே இருக்கா, எல்லாரும் நடந்து போயிட்டாங்க. அந்த பிராம்ல நடந்து வர, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுது. அவ்வளோ அப்படியே அவ்வளோ அழகா இருக்கிறா. அப்படியே நடந்து டாக் 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 நடந்து நடு பிராம்ல வந்த உடனே அவளுடைய கால் ஹீல்ல ஒரு கால் உடஞ்சிருச்சு பிள்ளைல. அப்படியே கீழே விழுந்தா பாருங்க. வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு மிகப்பெரிய ஷோல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும்போது அது அப்படியே ஷோ கீழே விழுது. இதுல சொன்னீங்க, இது கொண்டு வந்தீங்க, இவங்க எல்லாம் டிஃபீட் ஆனவங்க இல்ல, இவங்க எல்லாம் ஜெயிச்சு வந்தீங்கன்னு சொல்லி. அப்ப கால் வலியில இருக்கிற அவன் ஜெயிச்சதை காட்டுங்க. அதுல காட்டல நீங்க. அவன் எப்படி தெரியுமா? நான் யோசிச்சேங்க, டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். நான் என் குழந்தைகளுக்கு சொல்றதுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்றான். இவன் எழுந்திரிச்சு பார்த்தேன், ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சு, காலில் உடஞ்சிருச்சு. நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னு யோசிச்சேன் நான். எனக்கு என் பேச்சு போட்டில் என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்றது மறந்து போச்சுன்னா மயங்கி விழுந்துருவாங்க. சில பேர் மறந்துருச்சுன்னு வச்சுக்கோ. என் சாலான் பாப்பா ஏதாவது சொன்னார் ஒரு நாள், என்ன அவங்க வைஃப் சொன்னாங்களா, அவங்க என்னையா பேர் வச்சிருக்கிற நீ, பாப்பியா பார்க்க மாட்டியான்னு அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னாரு. அவர் ஒரு நாள் அழுதாராம். ஏன் அழுதாருன்னா, ரொம்ப தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத்திருள். அடுத்த வார்த்தை வரல, அழுகுறார். ஜட்ஜ் எல்லாம் என்ன, ஐயோ அந்த பாட்டுல உருகித்தான் அழுறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்களாம். அது ஒரு ஆட்டிடியூட். சில பேர் தோக்கிற பயத்துல மயங்கி விழுந்துருவாங்க. இது ஜெயிக்கிற பொண்ணு கீழே விழுந்துருச்சுங்க. என்ன பண்றான்னு ஃபோக்கஸ் பண்ணுது கேமரா. 30 செகண்ட்ஸ் ஆகி, பிள்ளைகளா நீங்க ஒரு வாட்டி உங்களே இப்படி தோல் கொடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா? இந்த பெரியவங்களை விட என்னை விட நீங்கள் கூடுதலாக சிந்திக்கிறீர்கள், நீங்கள் மிக சிறப்பாக இருக்கிறீர்கள். அடுத்த கட்டத்துல பியூட்டிஃபுல்லா சிந்திக்கிறாங்க பிள்ளைங்க. அந்த சிந்தனை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதினீங்கன்னா ஃபுல்லா பாஸ் பண்ணிடுவீங்கல்ல. இப்போ எல்லா டீச்சர்ஸையும் இப்போ என்ன செகண்ட் செமஸ்டரா? செகண்ட் செமஸ்டர், சாரி, இப்போ அதான் முடிஞ்சு போச்சு. செகண்ட் செமஸ்டர் எழுதினீங்க பாஸ் பண்ணிடுவீங்கல்ல. இப்போ எல்லா ப்ரொஃபஸரையும் சேர்த்து அந்த எக்ஸாம் எழுத சொல்லு. கண்டிப்பா அவங்க சப்ஜெக்ட்ல ஓரளவு மார்க் வாங்குவாங்க, தவிர அடுத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் வர முடியாது தானே மேடம். 10th எழுதினாலே மொத்தமா ஃபெயில் ஆயிரும். நாம எங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு போறது?
இது எதுக்கு தெரியுமா கை தட்டுறாங்க? அவங்க ஜெயிக்க போறாங்களே அதுக்கு இல்ல, நாம தோக்க போறோமே அதுக்கு. இதான் பொறாமைங்கிறது இருக்கு பாருங்க. இன்னும் மேல போற அவ கீழே விழுந்துட்டா, நான் அவளை பாக்குறேன். அவ என்ன தெரியுமா பிள்ளைகளை பண்ணா? அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, அழுறாங்க, கண்ணில் தண்ணி இருக்கு, அவமானம், அழுறா. திடீர்னு அந்த கண்ணில் இருக்கிற தண்ணிய அப்படி ஒரு ஸ்டைலா உள்ள அனுப்புனா. உள்ள அனுப்பிட்டு தனக்கு தானே விழுந்துட்டாளாம். தனக்கு தானே ஒரு கைத்தட்டல் இப்படி பண்ணா. பண்ணிட்டு எழுந்திருச்சா. எழுந்திரிச்சிட்டு இன்னொரு காலில் இருக்கிற செருப்பையும் தூக்கி போட்டா. இந்த உடஞ்ச கால் செருப்பையும் தூக்கி போட்டா. தூக்கி போட்டு கான்ஃபிடென்ட்டா அப்படி நின்று பார்த்தா. பார்த்துட்டு எந்த வேகத்துல அவ தன்னுடைய நடைய ஆரம்பிச்சாலோ அதே வேகத்துல அதே ஸ்டைல்ல நடந்து, வெறும் கால்ல நடந்து, அந்த பிராம் முழுக்க நடந்து அப்படி வந்து திரும்பி போயிட்டாங்க. உட்கார்ந்து ஐயோன்னு பார்த்து இந்த ஆடியன்ஸ் எல்லாரும் எழுந்து கை தட்டினாங்க. அதே முதல் பரிசு அவளுக்கு கிடைத்தது. திஸ் இஸ் ஆட்டிடியூட். உன்னுடைய தோல்வியிலிருந்து வெளியில் வருவதற்கு நீ எழுந்து நிற்கிறாயா? your attitude is high, your attitude is defined. உன்னுடைய ஆட்டிடியூட் டிஃபைன்டா இருக்கா? உன்னுடைய ஆட்டிடியூட் ஹையா இருக்கா? சில பேர் இருக்கிறாங்க, என்ன உலகம் முழுக்க கூப்பிடுறாங்க பேசுறதுக்கு. ஒரு 4 நாடு பேர் தான் சொன்னாங்க இவங்க. நான் உலகத்துல வந்து ரஷ்யா போகல, ஜப்பான் போகல, சைனா போகல, இன்னும் சைனா பார்டர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் தமிழ் பேசுறதுக்கு. அத்தனை நாடுகளிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் பெருமைக்குரிய விஷயம். போயிட்டு வந்துட்டேன். ஒன்று சொல்லுகிறேன், அந்த பயணத்தினுடைய அந்த பிரயாணத்தினுடைய வெற்றியை சொல்கிறேன். எதற்காக என்னை பேச கூப்பிடுறாங்க தெரியுமா? என்னுடைய ஃபீஸ் என்ன தெரியுமா உனக்கு? என்ன பேச கூப்பிட்டாங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ஹை ஃபீஸ். எனக்கு அவ்வளோ ஹை ஃபீஸ் கொடுத்து என்னை ஏன் பேச கூப்பிடுறாங்கன்னா, நான் பேசினால் அடுத்தவர்களை உற்சாகம் செய்ய முடியும். நான் பேசினால் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். அது என் பலம். உங்கள் பலவீனம் என்ன சொல்லவா? என்னை போன்றவர்கள் வந்து பேசினால் தான் உற்சாகம் அடைவீர்கள். இது உங்கள் பலவீனம். உங்கள் பலவீனத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செல்ஃப் மோட்டிவேட்டரா இருங்க. ஏமா வரானா ஏமா இல்ல, அந்த பொண்ணு எழுந்திருச்சு நீ நடந்தால, அப்போ உங்ககிட்ட ஆட்டிடியூட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எவனாவதுன்னு சொன்ன மச்சான் கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிரும்டா. Your attitude is low. டேவிட் ஒருத்தர் தான், அவனுக்கு இங்க இருக்கிறானா, நல்ல வேலை அந்த டேவிட் இல்ல நான் சொல்றது, இது கொஞ்சம் கெட்ட டேவிட். போனா அவனுக்கு பிசிக்ஸ் படிச்சவன், அவனுக்கு வாக்கின் இன்டர்வியூல இடம் கிடைச்சிருச்சு. நேரா போனா வாக்கின் இன்டர்வியூல அவன் செலக்ட் ஆயிட்டா. 40,000 ரூபாய் சம்பளம். அடுத்த நாள் காலையில ஒரு 250 rupees கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் இது கிடைக்கும். நீங்க வாங்கி அதை ஃபில் அப் பண்ணி கொடுத்துருங்க, 250 rupees கட்டிருங்க, ஜாயின் பண்ணிடுங்கன்னு. அவன்கிட்ட 250 rupees இல்ல. அவன் அம்மாட்ட கேட்டான் இல்ல, அப்பாட்ட கேட்டான் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டான் இல்ல, பக்கத்து வீட்டுக்கார கிட்ட கேட்டான், யாருமே கொடுக்கல. ஏழை. நேரா சர்ச்சுக்கு போனான். ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னால உட்கார்ந்தான். இப்ப நாம எல்லாரும் தான் டேவிட். ப்ளீஸ் ஃபாதர் கிவ் மீ 250 rupees. உங்களால தான் நான் படித்தேன், இவ்வளோ வந்தேன், இவ்வளோ பண்ணிட்டீங்க, ஒரு 250 rupees இல்லையே, நீங்க எனக்கு கொடுக்கலன்னா நான் எங்க போவேன், யார்கிட்டையும் கேட்ட கிடைக்கலையான்னு கதறான். அது கண்டிப்பா ஜீசஸ் கிரைஸ்டுக்கு கேட்டிருக்கோம். அதனால தான் அதுக்கு பின்னால் இருந்த ஃபாதருக்கு கேட்டுருச்சு. ஃபாதர் என்ன பண்ணார், உடனே தன் ட்ரங்க் பெட்டி எடுத்து பார்த்தாரு. காசு எடுத்து ஒரு பேக்ல வச்சு மூணார். நேரா போனார். மிஸ்டர் டேவிட். Yes, father. You are David? Yes, father. Somebody wants to give this envelope to you. Who is that, father? I don't know. Thank you, father. எடுத்துட்டு வந்து வெளியில பிரிச்சு பார்க்கறான். அவர் உள்ள வச்சது 200 ரூபாய். அவர்கிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு. இப்போ நாம எல்லாருமே டேவிடா. இப்போ envelope பிரிச்சு பார்க்கறோம். எவ்வளவு இருக்குது? எவ்வளவு இருக்கணும்? This is your attitude. எவ்வளோ இருக்கணும்? 250 rupees இருக்கணும். கொடுத்து வச்சிருக்கிற நீ இருக்கணும். 250 rupees இருக்கணும். 200 rupees கிடைச்சதே பிச்சை, இறைவன் போட்ட பிச்சை. அதுவே ஜாஸ்தி. உனக்கு 1 ரூபா கூட கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்த 200 rupees கிடைச்சது. எவ்வளவு உனக்கு தேவைன்னு நான் கேட்கல, எவ்வளவு இருக்கணும்னு கேட்டேன். எவ்வளவு இருக்கணும்? 250 இருக்கணும். 250 இருக்கணும் உனக்கு. This is your attitude. நான் தான் சொன்னேன், கிராட்டிடியூட் இல்லாத பொழுது ஆட்டிடியூட் எப்படி வரும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பற்றிய கிராட்டிடியூட் முதல்ல வை, அப்புறமா ஆட்டிடியூட் வரும். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இந்த விஷயம்
வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது உன்னை மிக உயர்ந்த ஒரு சிகரத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்றேன். நான் ரொம்ப மரியாதை செய்யற ஒரு கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் இருக்கிறார். கிரிக்கெட் உலகத்தின் கடவுளாம். எனக்கு அந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் அந்த வார்த்தையின் மீது எனக்கு பயங்கர ஒரு வைப்ரேஷன். அப்படிதான் சொல்லணும். கிரிக்கெட்டின் கடவுள் அங்க நிக்கணும். खुद ही को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா கனவு மொழி வந்துருது பாரு. உன்னை நீயே எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை படைக்கின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும், சொல் பக்தனே உன் விதியை நான் எப்படி எழுத. அப்படி நிக்கணும். அந்த அளவுக்கு நிக்கிறாங்க. அவன் என்ன ஆட்டிடியூடு அவன் கிட்ட. நான் அவனுடைய ஆட்டிடியூட் ஒன்னு சொல்றேன், நீ உண்மையா சொல்றேன், இதை உள்வாங்கிட்டேன்னா இன்னைக்கு ராத் தூங்க மாட்டேன். அவன் சவுத் ஆப்பிரிக்கால, நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் விளையாடுறான். தந்தி அவனுக்கு இது வருது, மெசேஜ் வருது, அவங்க அப்பா இறந்துட்டார். அவன் கீழே இறங்கி வரான், வந்துட்டான், இந்தியா வந்துட்டான். காலையில ஃபியூனரல் நடக்குது, சாயந்தரமே திரும்பி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டாங்க. அஸ்தி கலக்கல. நீங்க யூடியூப்ல போய் சவுத் ஆப்பிரிக்காவில் அவன் ஆண் நாட்டத்தை பாருங்க. அஸ்தி கலக்காம போனவன். எல்லாரும் கேட்டாங்க, அப்பா அவனுடைய அஸ்தி கலக்காமல் அவன் வந்து விளையாட்டுன்னு ஓடுறான் பாருங்கன்னு. அவன் போய் அங்க விளையாடினாங்க. அன்றைக்கு தான் அவன் தன் வாழ்க்கையில் இரட்டை சதம் அடித்த அந்த நாள் அன்னைக்குதான். அன்னைக்கு அடிச்சாங்க. அதை அடிக்கும் பொழுது அந்த கேமரா க்ளோஸ் அப்ல இருக்கும். நீ அந்த க்ளோஸ் அப்ல போட்டு பார். நான் வரலாறு சொல்லுகிறேன், நான் ஆட்டிடியூட் சொல்லுகிறேன். நல்ல க்ளோஸ் அப்ல பார்த்தா அவன் என்ன தெரியுமா அங்க செய்வான். அதை அடிச்சு முடிச்ச உடனே யாரையும் பார்க்கலங்க. நான் அவனை பார்த்தேன், அவன் யாரையும் பார்க்கல. அவன் தன்னுடைய ஹெல்மெட்டை கழட்டி அப்படி மேல பார்த்தாங்க. அவன் கண்ணில் கண்ணீர் போயிட்டு இருக்கு. அவன் மனசுல என்ன சொன்னான் தெரியுமா? நான் உணர்வோடு இருக்கிறதுனால், மொழியின் மீது சொல்லின் மீது நான் தவமாக இருப்பதனால் அவனுடைய வார்த்தைகள் எனக்கு புரிஞ்சுதுங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா, உன் அஸ்தி இன்னும் கரைக்காமல் இருக்கிறது. அந்த அஸ்தி கரைத்தால் நீ வந்து முக்தி அடைஞ்சிருவேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன் அப்பா, உனக்கான அஞ்சலியை நான் செலுத்துவது அந்த அஸ்தியின் கரைச்சலில் இல்லை. இதோ நான் இரட்டை சதம் அடித்து இந்த உலகத்திலேயே உன்னுடைய பிள்ளை நான் என்று நிரூபித்தேன். இப்பொழுது நான் செலுத்தினேன் என் அஞ்சலியைன்னு சொன்னான் பாரு. தட் இஸ் ஆட்டிடியூட். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொன்னா, பிள்ளையில ஜெயிக்கிற ருசி எனக்கு தெரியும். எனக்கு குதிரை ரொம்ப பிடிக்கும். குதிரைக்கு பேரு, அதுக்கு பேரே அது எரான்னு சொல்லுவாங்க. அதை ஹார்ஸ் பவர். என்னத்துக்காக, எதுக்காக அப்படி பவர்ஃபுல்லா இருக்கணும்? பவர்ஃபுல்லா இரு. நான் இன்னொரு ஒரு சைக்காலஜியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நான் ரொம்ப 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 விரும்பி பார்க்கறது என்ன தெரியுமா? ரொம்ப விரும்புறது இந்த உயிர்கள் இருக்குல்ல, இந்த உயிர்கள் தொட மாட்டேன், ஆனால் ரொம்ப ரொம்ப பார்ப்பேன் அதை. ஏன் தெரியுமா? எதுவாக இருந்தாலும், அது பாம்பாக இருந்தாலும், பல்லியாக இருந்தாலும், பன்னியாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், கழுதியாக இருந்தாலும் பார்ப்பேன். ஏன் தெரியுமா? பார்த்தா இது பாம்பு, இது பன்னி, இது பல்லி, இது நாய், இது குதிரைன்னு தெரியுது. மனிதர்களை பார்த்தா தெரியல, யார் எப்படின்னு தெரியல. இது தெரியுது, பட்ட வெளித்தமா இருக்கு, உயிர் தன்மையோடு இருக்கிறது. இது நான் சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கலிபோர்னியாவில் இருக்கு, யூஎஸ். பேசுறதுக்காக போறேன். பேசி முடிச்ச உடனே ஆர்கனைசர்ஸ் வந்து சொன்னாங்க, மேடம் உங்களுக்கு ஃப்ளைட் இன்னும் 2 days இருக்கு. அங்க வந்து இட்ஸ் சிட்டி ஆஃப் ஜோரோ. ஜோரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? த ஹீரோ. ரொம்ப நல்ல ஒரு ஊருங்க. கடல் வந்து டீப் சி டைவ் இருக்கு, நீங்க அதுக்கு போகலாம். இல்லைன்னா ஜூ இருக்கு, அதுக்கு போகலாம். நீங்க எதுக்கு போறீங்கன்னு. எனக்கு டீப் சி அதெல்லாம் போறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா வீட்டுக்கு போகணும்னு எனக்கு ஆசை. அதனால நான் ஜூக்கு போறேங்க அப்படின்னு. கூட 2 பேர் வந்து டிசிஷன் மேக்கிங் இல்லை. பர்வீன் என்ன சொல்றாங்களோ அங்கேயே போறோம். நான் வாங்க போலாம். 15 கிலோமீட்டர் நீங்க போவீங்க. நான் உண்மையா சொல்றேன், இந்த காலேஜ்க்கு வரதுக்கு பேசுறதுக்கெல்லாம் ஏன் தெரியுமா? என்னைக்காவது நான் அந்த மாதிரி கலிபோர்னியாவிலையோ இல்லை சால்ட் லேக் சிட்டிலையோ யூத்தாவிலையோ இல்லைன்னா ஹூஸ்டன்லையோ எங்கேயாவது இருக்கும் பொழுது, ஆஸ்திரேலியாவில் சிட்னிலையோ மெல்பர்ன்லையோ பிரிஸ்பேன்லையோ இருக்கும்போது, மேடம் அக்னி காலேஜ் அன்னைக்கு வந்தீங்களே, நான் அந்த காலேஜில் தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். எப்போ மேடம் உங்களுக்கு ஃப்ளைட் சொன்னாங்களே நான் 8ன்னு சொல்லிட்டு, நான் காரில் ட்ராப் பண்ணிடுவான்னு நீ கேட்டுற மாட்டியா? அதுக்குதான் கேப்ப. அப்படி சந்திச்சிருக்கேன், பிரான்ஸ்ல சந்திச்சிருக்கேன், அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் சந்திச்சிருக்கேன், சிட்னில சந்திச்சிருக்கேன். அந்த ஆசை தான் போனேன். 15 கிலோமீட்டர் நீங்க போவீங்க பாருங்க, 15 கிலோமீட்டர். அப்பாப்பா என்ன ஜூங்க, என்ன ஜூ,
உலகத்தில் இருக்கிற எல்லாம் வச்சிருக்கிறான். த கிரேட்டஸ்ட் ஜூ அண்டர் த ஸ்கை. நான் சிகாகோ பார்த்துருக்கேன், நான் வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்துருக்கேன், நான் எல்லா இடங்களையும் பார்த்துருக்கேன், பாரிஸில் பார்த்துருக்கேன், இந்தியாவில் எல்லா இடங்களையும் பார்த்துருக்கேன். என்ன ஜூங்க, என்ன மாதிரியான கட்டமைப்பு, எப்படி மேனேஜ்மெண்ட், என்ன பியூட்டிஃபுல். பார்த்துட்டு வந்து வரேன். 3 மணி நேரம் பார்த்தோம். கூட வந்தவங்க கொஞ்சம் வயசானவங்க. நான் வந்து நடப்பயிற்சி இருக்கிற ஆளுன்ற, யோகா பண்ணுற ஆளுன்றதா நான் ஷூ மாட்டிக்கு நான் நடந்துக்கிட்டே இருந்தேன். அவங்களால முடியல. அவங்க ஒரு வாட்டி நிறுத்திட்டாங்க. போலாமா? நாங்கள் சரி போகலாம், என்ன பண்ணுறது போகலாம். திரும்பி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருந்தது. எனக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்குங்க. சிவசிவான்னு யாரோ சொல்கிறாங்க. சிவனுக்கு பிடித்தமானது அதுதானே? பயத்தில் சொன்னீங்களா? சிவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சிவா பேரை சொல்கிறாங்க. சிவாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா, நான் சொல்கிறது பரமசிவன். எனக்கு பாம்பை வந்து பார்க்க தான் பிடிக்கும். எனக்கு கலர்ஃபுல்லாக. எனக்கு பாம்பு ஏன் தெரியுமா பிடிக்குங்க? அது 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 120 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழுது. ஒரு நாளைக்கு 4 இல்லைன்னா 5 முறை தான் மூச்சு எடுக்குதுங்க. அது அவ்வளோதான். அப்படி எடுத்து வச்சுக்கோ, விடாது. நீ சீண்டனா ஒன்று விட்டுடும். அதுக்கு எவ்வளோ குறைவா நீ மூச்சு எடுக்கிறியோ லைஃப்ல, அவ்வளோ ஆயுசு உனக்கு. உன் லைஃப்ல எழுதியாச்சு இத்தனை கோடி மூச்சு தான் உனக்குன்ட்டு. எவ்வளோ சீக்கிரம் நீ எடுத்துட்டேன்னா அவ்வளோ சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். மெதுவா எடுக்கணும். இதுதான் யோகா பயிற்சியில சொல்லி கொடுக்கறது. மெதுவா இருக்கணும். 72 பீட்ஸ் தான், அவ்வளோதான். அதுக்குள்ள இருக்கணும். அப்படியே ஹைப்பர் டென்ஷன் ஆயிட்டேன்னா சீக்கிரம் டாட்டா பை பை. ராம் நாம் சத்திய அஷதன் லா இலாஹா இல்லல்லாஹ் தான். என்ன பண்றது? அது பார்த்தேன் நான். போலாம். எனக்கு நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த ஆள் வந்து என்ன மேடம் போகலாம்? இல்லை, அந்த ஸ்னேக் பார்க்னு இருக்குது, அதுக்கு போகலாம். அவருக்கு வந்து அந்த அது $15 உள்ளே போனோன்னா மொத்தமாக பார்த்தா $45 ஆகிடும். அவரும் வரணும் உள்ள. அப்போ வந்து $60 ஆகிடும். $60 இதுக்குன்னு செலவு பண்ணணுமான்றதுல அவர் கொஞ்சம் யோசிக்கிறாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பட் ஐ ஹேவ் டாலர்ஸ். இந்த $1 நான் வச்சிருப்பேன் கையில் எப்போவுமே வெளிநாட்டுக்கு போனால். நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், என்னுடைய டிக்கெட் நான் வாங்கிக்கிறேன், நான் ஐ வாண்ட் டு see that. என்னை மோட்டிவேட் பண்ணுறாரு அவர், நான் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. அதுவா மேடம்? அது ஒன்றும் இல்லை மேடம், அது உள்ளே போனீங்கன்னா எந்த பாம்புக்கும் வந்து கூண்டு கிடையாது மேடம். சரி, அப்புறமா போனீங்கன்னா திரும்பி வர முடியாது மேடம், கதவு மூடிடும். சரி, போகலாமா மேடம்? அந்த 2 பேர் பரவாயில்ல போகலான்னு நினச்சிட்டு இருந்தவங்க 2 பேரும் வந்து, நோ பர்வீன், ஐ திங்க் ஐ எம் வெரி டயர்ட், நாங்கள் ரூமுக்கு போகிறோம், நீங்கள் வேணாலும் பார்த்துட்டு வரீங்களா அப்படிங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அதை பார்க்க போகிறேன். நேராக அவரும் 2 டிக்கெட் வாங்குறாருன்னு நினச்சிட்டு அவர் என் கூட ஆர்கனைசர் வந்துட்டு என் டிக்கெட் ஒன்று கொடுத்தாரு. ஏன் சார் என்கிட்ட கொடுக்குறீங்க? இல்லை மேடம், தனித்தனியாக தான் போகணுன்னு. நான் போனேன் பாருங்க, டக்குன்னு கதை முடிச்சு அந்த ஆள் டிக்கெட்டை வாங்கலை, என்னை மட்டும் உள்ளே விட்டார். எனக்கு அந்த பாம்பு ஏன் பிடிக்கும் தெரியுமா? பாம்புனுடைய ஆட்டிடியூட். அது ரொம்ப மெதுவாக இருக்கும், பயங்கர ஷார்ப். அப்படி எகிரி அடிக்கும் பாருங்க, வேற எந்த கிரியேச்சருக்கும் இல்லாத ஒரு தன்மை வந்து ஃபாஸ்ட்னஸ் வந்து பாம்பு. பயங்கர ஃபாஸ்ட். எப்படி அடிக்கணும் தெரியாது, எந்த பக்கம் எகிறணும் தெரியாது, எவ்வளவு ஹைட்டுக்கு அது வரணும் நீ கால்குலேட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அடிக்கும் அது. அப்புறமா மற்ற வெண்ணமை விட இது ஏன் ரொம்ப கூடுதல் வெண்ணம்னா, மற்றதெல்லாம் அடிச்சோம்னா ரத்தத்துல கலக்கும். இது என்ன பண்ணோம்னா உன்னுடைய எல்லா ஆர்கனையும் ஒன்று உன்னுடைய ரத்தத்தை கிளாட் பண்ணும். உனக்கு ரத்தம் கிளாட் பண்றது நல்லா இருந்துச்சுன்னா ரத்தத்தை தின் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா கிட்னி அடிக்கும், கிட்னி அடிக்க முடியலன்னா மூளை அடிக்கும், மூளை அடிக்க முடியல இதயத்தை அடிக்கும். அது வந்து பயங்கரமான வெண்ணம் அது. நான் அதை பற்றியும் யோசிக்கிறேன். ஆனால் அதை ஏன் வந்து சாத்தான்னு சொல்றாங்க? அதை ஏன் சாமின்னு சொல்றாங்க? அதே யோக முத்ரன்னு சொல்றாங்க? இதெல்லாம் எனக்கு நிறைய கேள்விகள். அதனால எனக்கு பாம்பை பார்க்கறது பிடிக்கும். இதுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியாது, இருந்தாலும் பாம்பை பார்க்கறது பிடிக்கும். உள்ள போறேன். எப்படி சொல்றதுன்னா, இந்த பக்கம் தண்ணி பாம்பு, விஷம் இல்லாத பாம்புன்னு ஆரம்பிக்குதுங்க காட்சி. மை குட்னஸ், மை சில்ட்ரன், எப்படி நான் சொல்லுவேன்? அப்பப்பா அவ்வளோ பாம்புகள் பார்த்துட்டு தண்ணி பாம்பு பார்க்கும்போது வேர்த்திருச்சு எனக்கு. அதுக்கு அப்புறமா பைத்தான், அனகோண்டா இதெல்லாம் பார்க்குறேன். அதை பார்த்துட்டு அப்படியே போறேன். அதுக்கப்புறமா கலர்ஸ் என்ன நினைக்க முடியாத அளவு கலர்ஸ். ப்ளூ, ரெட், கிரீன், yellow, அத்தனையும் கீழே தான் கிடக்குது. ஆனால் என்ன தெரியல, மேலே ஏறி ஒரு பிராம் மாதிரி கதை நடந்துகிட்டு இருக்கோம். நான் போயிட்ட முடிஞ்சுதுங்க. வேர்த்து விறுவிறுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம எப்போடாப்பா நாம நடக்கிறதெல்லாம் இருட்டா இருக்குது, அது மேல வெளிச்சமா இருக்குது. நமக்கு கடிக்குமா கடிக்காதா, வருமா வராதான்னு தெரியல. ஒரு பயங்கர அட்வென்ச்சரா இருந்தது.
போய் முடிக்கிறேங்க. ஒரே ஒரு கூண்டு, அந்த கூண்டுல ஒரே ஒரு ஸ்னேக். கோடிக்கணக்கான ஸ்னேக்ஸை பார்த்து முடிச்சு 3 கிலோமீட்டர், கோடிக்கணக்கான பாம்புகளை பார்த்து முடிச்சிட்டு திறந்த வெளியில பார்த்துட்டு ஒரு ஸ்னேக்க ஒரு கூண்டுல பார்த்தா இப்படி இருக்கும். ஒன்னே ஒண்ணுங்க, அது மேல போட்டு 2000 ஸ்க்ரோலிங் போகுது பின்னால பாயிண்ட்ஸ் ரேடியேஷன்ல. கிங் கோப்ரா அப்படி நிக்குதுங்க. அது வேற நம்ம இதுல பார்ப்போம்ல கராத்தே கிட்ல, இந்த பெருசு அப்படி நிக்குமே. அப்படி எழுந்து அவர் ஃபிளாஷ் வரும்போது அங்க ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறாரு, வந்து ஃபிளாஷ் பண்ணும்போது அப்படி திரும்பி பார்க்க, என்ன கம்பீரம்! இந்த அளவுக்கு இதை விட நல்லா இப்படி இருக்காரு, இவ்வளோ ஹைட்டா வராரு. அப்படி திரும்பி அப்படி பார்க்குறாரு. அந்த கம்பீரத்தை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் எதுக்காக இவரை கூண்டுல போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீ கடந்து வந்தாயே கோடிக்கணக்கான பாம்புகள், அதுதான் இதற்கு உணவு. எங்க இப்ப பெஸ்ட் பெட்டர்லாம் கிடையாதுங்க, எக்ஸலன்ஸ், தி பெஸ்ட், தி எக்ஸலன்ஸ் தான். இப்போ கீழெல்லாம் நீ காம்படிஷன், நீ வந்து எது சொன்னாலும் அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு வந்து நிக்குது. இன்னைக்கு எக்ஸலன்ஸ் காட்டணும். நீ எக்ஸலன்ஸ் காட்டலனா உன்னால் முன்னேறவே முடியாது. படிக்கு அது நிக்குதுங்க. அப்படி நீ இத்தனை கோடிக்கணக்கான பாம்பு பார்த்தல, இதெல்லாம் சாப்பிட்றது அதான். அதனால தான் அது கிங் கோப்ரா அப்படி நிக்கிறாரு. சரி போலான்னு பார்த்தா அதுக்கு மேல ஒரு குட்டி கூண்டு இருக்குது, அதுக்கு மேல இருக்குது. இதுக்காவது 4-5 பேர் நின்று போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு 40 பேர் நிக்கிறாங்க. என்ன என் கண் பார்வைக்கு தெரியல அந்த 40 பேர். அங்க நிக்குதுங்க கூண்டு, இங்க நின்று போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. இஸ் அ கிரவுட் புல்லருங்க. என்ன அது அந்த பாம்பு, என்ன 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 வித்தியாசம் இருக்கு அந்த பாம்புக்குன்னு தேடுறேன். பாம்புலாம் ஒண்ணுமே இல்லை அதுல. தேடுறேன், குட்டி பாம்புனுடைய குட்டி பிளாக்கா இருக்குதுங்க, சின்னதா இருக்குது. எவ்வளவு வேகம்! நான் என்ன சொல்றேன் அதனுடைய வேகத்தை. அங்க நிக்குது, இங்க நிக்குது, இங்க நிக்குது, இங்க நிக்குது, இங்க நிக்குது, பறந்துகிட்டு இருக்குங்க. அது பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான். எல்லாரும் வந்து தூரமா நிக்கிறாங்க, ஏன்னா அடிச்சிருமோன்ட்டு பயத்துல அப்படி நின்று போட்டோ பிடிச்சிருக்காங்க. என்னமா பவர், என்ன எனர்ஜி பார்த்துட்டு இருக்கிற. எதுக்காக இதை கிங் கோப்ராக்கு மேல போட்டிருக்காங்க? ஒன்னே ஒண்ணுதான். அந்த பாம்பு குட்டிக்கு பேரு பிளாக் மாம்பா, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக். என்ன குவாலிட்டி தெரியுமா? அந்த ஸ்னேக்கை விட ஏன் தெரியுமா இது தலை மேல நிக்குது? ஒரே ஒரு குவாலிட்டி தான். இதுக்கு வந்து 2000 குவாலிட்டி இருக்குது. அதுக்கு அந்த குவாலிட்டிலாம் சிங்கிள் குவாலிட்டி. சோ கிங் கோப்ராவுக்கு தலை மேல என்ன குவாலிட்டி? இது கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு. தட் இஸ் எக்ஸலன்ஸ். 1000 பேர் கிங் கோப்ராவா இருக்கட்டும், நீ பிளாக் மாம்பாவா இரு. நீ 496, நான் 497. தட் இஸ் எக்ஸலன்ஸ். நான் 497, நீ வந்து கிங் கோப்ரா 498 பிளாக் மாம்பா. உன்னை நீயே ஜெயிச்சு வரணும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளங்களிலும் உன் காலடிக்கு கீழே போட்டா அப்படி நிக்கணும் மேல. அப்படி நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்தால் நாம எக்ஸலண்டா இருக்கோம்னு அர்த்தம். இன்றைக்கு உலகத்தில் நாம் எக்ஸலண்டா தான் இருக்கணும். அந்த 1 பாயிண்ட் தான் வந்து எக்ஸலன்ஸ். அந்த 1 பாயிண்ட நம்ம ஏத்துக்கணும்னா நமக்கு கிராட்டிடியூட், நமக்கு ஆட்டிடியூட், நமக்கு டிசிப்ளின், நமக்கு லேர்னிங், இதனால நமக்கு இருக்கணும். இதனாலும் இருந்தால் நாம் நிச்சயமாக பிளாக் மாம்பாவாக இருக்கும். நான் இறை வேட்கை கொண்டவள், நான் இறை மீது நம்பிக்கை கொண்டவள். அந்த ஒரு மமதையில் சொல்லுகிறேன். நான் அடுத்த முறை உன்னை சந்திக்கின்ற பொழுது நீ சில வெற்றிகளையும் உச்சங்களையும் அடைந்திருப்பாய், நானும் சில வெற்றிகளையும் உச்சங்களையும் தொட்டிருப்பேன்.